உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்குள்ளே நான் வரவேற்கிறேன். ஒரு நாளாக நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வரீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அவர் நிச்சயமாய் கொடுக்க போகிறார். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை, ஏன்னா பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவர் உங்களுக்கென வைத்திருக்கிற சத்தியம். அந்த சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை உருவாக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது, ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கான். பாருங்க, டெத் அண்ட் லைஃப் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங் அண்ட் தோஸ் ஹூ லவ் இட் வில் ஈட் இட்ஸ் ஃப்ரூட்டுங்குது. அதோடைய கனியை அதை நேசிக்கிறோங்க, நல்லதை நேசிக்கிறோங்க, நல் வார்த்தைகளை நேசிக்கிறோங்க, அதன் பலனை அனுபவிப்பாங்க. நம்ம யாரோடைய இமேஜ்னு பார்த்தா, நம்ம தேவனுடைய இமேஜாக இருக்கிறோம். பைபிள் சொல்லுது, இந்த உலகம் நம்ம பார்க்கும் பொழுது, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன்ஸ் அண்ட் எர்த்ங்குது. ஜெனசிஸ் சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்குது. அப்போது அது நல்லா இருந்திருக்கு. தள்ளப்பட்ட சாத்தான் என்னவா மாற்றிட்டான்னா, த எர்த் வாஸ் விதவுட் ஃபார்ம், ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. இருள் ஆழத்தில் இருந்துச்சாம். பாருங்க, த ஸ்பிரிட் ஆஃப் காட் வாஸ் ஓவரிங் ஓவர் த ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ். அல்லேலூயா. அப்போ இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு, இருள் சூழ்ந்து இருந்துச்சு, தண்ணி நிரம்பி ஆழத்தில் இருள் சூழ்ந்து இருந்துச்சு. பாருங்க, இது ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் கூட ஒழுங்கின்மையாக இருக்கு இல்லையா? ஆனால் இதை ஆண்டவர் எப்படி சரிப்படுத்தினாரோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரிப்படுத்த போகிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் கடனில் இருக்கிறோம், பிரச்சனைகளில் இருக்கிறோம், ஏதோ ஒரு குறைவில் இருக்கிறோம், ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோன்னா, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தில் இருக்கிறோம், சில அடிக்ஷனில் இருக்கணும்னா கூட ஒழுங்கின்மையாக இருக்குது, அதனால் வெறுமையாக இருக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை, அந்த ஒழுங்கின்மை இராததுனால நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஒழுங்கின்மை இருக்கிறதுனால வெறுமை இருளெல்லாம் இருக்கு. ஆனால் தேவன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா, அல்லேலூயா, தேவன் இதை எப்படி ஹேண்டில் பண்ணார்? 3வது வசனத்தை பாருங்க. தென் காட் செட், லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட். காட் டிட் நாட் டூ எனிதிங், ஹி செட் a word. அப்போ ஆண்டவர் பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியுமானா? அப்போ நான் தான் சொன்னேன், போன நேற்று தினத்தில் நான் சொன்னேன், பாரு, அவர் நம்மளுக்கு அவருடைய ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கிறார், அவருடைய நீதியை கொடுத்துருக்கிறார், அவருடைய குமாரனை கொடுத்துருக்கிறார். அப்போ ஆதாம படைக்கும் பொழுது தேவன் ஒரு கழுத மாதிரி படைக்கலை, தேவன் ஒரு எருமை மாடு மாதிரி படைக்கலை, தேவன் ஒரு வேற ஏதோ மாதிரியும் படைக்கலை. பாருங்க, அவர் படைச்சது எப்படி அப்படின்னாக்கா, அவருடைய சாயல்ல நம்மளை படைக்கிறார், அவர் விருப்பத்தின்படி படைக்கிறாரு, அவருடைய சாயல், அவரை மாதிரி நம்மளை படைக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் குறைவு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் கடன் இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கின்மை வெறுமை இருக்கும் பொழுது, நம்ம என்ன பேசணும்னா வார்த்தையை பேசணும். அப்போ ஆண்டவர் யார மாதிரி ரோஹனை படைச்சிருக்கிறார், இல்லை பார்க்குற உங்களை எப்படி படைச்சிருக்கிறார்னா, அவரை மாதிரி அவருடைய சாயல்ல, அவருடைய டிஎன்ஏ, அவருடைய காற்றை தான் நம்மளுக்கு மூச்சு காத்தா கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்மளை கூட என்னன்றாருன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கான். அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னா எது வேணாலும் நம்ம பேசலாமானா இல்லை. வார்த்தையை பேசும்போது, நம்மளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பேசும்பொழுது, நம்மளுக்கென்று பிதாவாகிய தேவன் குமாரனை கொடுத்து சம்பாதித்திருக்கிற எல்லாத்தையும் பேசும்பொழுது, நம்ம வாழ்க்கை ஒழுங்கின்மையாக இருக்கிற அந்த வாழ்க்கை ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே வரும். இருள் வெறுமையாக இருக்கிறது நிரம்பி வழியும். அல்லேலூயா.
அப்போ தேவன் காலியாக இருக்கிற இந்த உலகத்தை, ஒழுங்கின்மையாக இருக்கிற இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒழுங்கின்மையை ஒழுக்கமாக மாற்றுறார், சரிப்படுத்துகிறார். அதை எப்படி சரிப்படுத்த? இந்த உலகம் முழுவதுமாக இருள் சூழ்ந்து இருந்துச்சு. ஒரு மிருகம் இல்லை, ஒரு மரம் இல்லை, ஒரு செடி இல்லை, எல்லாமே ஒரு வித்தியாசம். ஆண்டவர் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுறார், எல்லாத்தையும் அழகழகாக அடுக்கிறார். இப்போ நினச்சி பாருங்கள், ஒழுங்கின்மைனா ஃப்ரிட்ஜை எடுத்துன்னு போயிட்டு பாத்ரூமில் வைக்க மாட்டோம், ஸ்டவ் எடுத்துன்னு போய் டீ எங்கே போட மாட்டோம், குளிக்கிற ரூமில் போட மாட்டோம், பெட்ரூமில் பாத்ரூம் கட்ட மாட்டோம். ஐ மீன் படுக்கிற இடத்துலையே ஒழுங்கின்மையாக எதுவுமே இருக்காது பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், பசங்க நான் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அவங்க ஷூ ஒரு இடத்துல, துணி ஒரு இடத்துல, எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரிப்படுத்துறீங்க. அப்போ அதே மாதிரி தேவன் இந்த வானத்தையும் பூமியும் ஆதியிலேயே படைச்சிட்டாரு. ஆனால் சாத்தான் அதை கொழுப்பி விட்டுருக்கிறான், ஷேப்லெஸ் ஆகுது. இட் வாஸ் நாட் ஃபார்ம்டு. பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, the earth was without form. ஒரு அழகான ஷேப்பே இல்லை, ஒழுக்கமாகவே இல்லை, அழகாகவே இல்லை, ஒழுங்கின்மையாக இருந்துச்சு, அதுவும் வெறுமையமாக இருந்துச்சு, இருள் சூழ்ந்து ஆழத்தில் இருள் சூழ்ந்து இருந்துச்சு. ஆண்டவர் முதல்ல பேசுனது வெளிச்சம் உண்டாக கடவுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்ததா? எப்ப பாரு அழுகையில, பயத்துல, கடன்ல, பிரச்சனையில, ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கைய வாழாம உங்க ஐடென்டிட்டியை தெரியும் பொழுது, உங்க ஐடென்டிட்டி என்ன? நான் அவரை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம யாருன்னா உன்னதமான தேவனுடைய பிள்ளை. பாருங்க, பைபிள் சொல்லுது, சங்கீதம் 82:6, I said, you are gods and all of you are children of the Most High. உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே கடவுள்களாம், ஏன்னா நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா. இதை தான் இயேசுவும் சொல்றார். ஜான் சாப்டர் 10:31 சொல்றார், Jesus answered them, is it not written in your law, I said you are gods. அப்போ சங்கீதத்தில் சொல்றாரு 82:6, I said you are gods, நீங்க எல்லாருமே கடவுள். அங்க பாத்தீங்கன்னா சின்ன ஜி இருக்கும், you are gods and பைபிள் சொல்லுது, and all of you are children of the Most High. உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது எப்படி? அவருடைய வார்த்தையினால. எது தேவையோ அதை பேசினாரு. கடத்தையே பேசினில்ல, குறையவே பேசினில்ல, எங்ககிட்ட இல்லைன்றதை பேசினில்ல, என் வாழ்க்கை நல்லா இல்லைன்றதில்ல. ஆமாம், உன் வாழ்க்கை நல்லா இல்லை, கடனில் இருக்கு, பிரச்சனையில் இருக்கு, போராட்டத்தில் இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் நோயும் பேசாம ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னவனமா, நீ அங்க பேசு, என்ன தேவையோ அதை பேசு. ஐஸ்வர்யம் தேவையா? ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை தருகிற கர்த்தர் எனக்கு பலத்தை தருவார், எனக்கு ஜெயத்தை தருவார், அதை பேசணும். கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன். எப்ப பார் பாவினா பாவத்துக்குரிய சம்பளம் என்னங்க? மரணம். மரணம் தேடி வரும், சாபம் தேடி வரும், இருக்கிறதெல்லாம் அழிஞ்சுன்னு போயிடும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு காட் உங்களை நேசிக்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே சொல்லுது, நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. அப்போ நீ உன்னதமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனா, அவருடைய சாயல்ல நீ படைக்கப்பட்டிருக்கிறனா, அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்துல நீ இருக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீ பேச ஆரம்பிக்கணும். தேவன் பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவுள். மரம் செடியை பார்த்து பேசினார், உண்டாகட்டும்னு பேசினார். மீனுங்களை பார்த்து உண்டாகட்டும்னு சொன்னார். எதுவுமே போய் உன்னையும் என்னையும் தான் கையில படைச்சாரு தவிர வேற எதையும் கையில படிக்கல, வார்த்தையில படைச்சார். ஏன்னா அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல அவர் என்ன பண்ணாரா? உன்னையும் என்னையும் படைச்சாராம். அப்ப அவரை போல தான் நம்ம இருக்கிறோம்.
நம்ம எதை பேசுகிறோமோ, இன்னைக்கு மரணமும் ஜீவனும் நம்ம வாயில் வச்சுட்டு இருக்கிறாரு. எதை பேசுகிறோமோ அதுதான் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இருக்க போகிறது, நாளைக்கு இருக்க போகிறது. தேவையில்லாததை பேசி 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 கடன் தொல்லை பிரச்சனை, என் வாழ்க்கை இப்படியே போயினுக்குது, இப்படி தான் இருக்கும் போலகுது, இல்லை நடக்காது, இல்லை ஆவாது பேசக்கூடாது. சனியை பிடிச்ச வாழ்க்கை, பீட வச்ச வீடு, பீட பிடிச்ச குடும்பம், பீட பிடிச்ச கணவர், அப்படி இப்படின்னு கணவரையும் பிள்ளைகளையும் வார்த்தைகள்னால சபிக்க கூடாது. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளை பார்த்தோன்னு ஆண்டவர் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சத்தை பேசினார். எது தேவை அதை பேசினார். அப்போ நீங்க எதை பேசணும் அதை பேசணும். ஹல்லேலூயா. அப்போ அதை பேசாம நம்ம என்ன பண்றோம்னா, தேவையில்லாததை நிறையத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். அப்போ ஜீசஸ் பைபிளில் சொல்லுது, 1 John 4:17 ஜான் எழுதியிருக்கிறாரு, love has been perfected among us in this that we may have boldness in the day of judgment. நியாய தீர்ப்புனால நம்ம போல்டா தைரியமா இருக்கலாமா? அவரோட அன்பு நம்மளுக்கு பூரணமா இருக்கு. அவருடைய அன்பு நம்மளுக்கு பூரணமா அந்த நாளில் நம்ம ஏமாந்து போக தேவையில்லைன்றாரு. ஏன் சொல்றாருன்னா, பிகாஸ் as he is so are we in this world. கிறிஸ்து இயேசு எப்படியா இருக்கிற நியாய தீர்ப்பு நாளைக்கு நீ பயப்பட தேவையில்லை. அவருடைய அன்பு உனக்கு பூரணமா இருக்கிறதுனால அன்னைக்கு நீ வெக்கப்பட்ட அவர் கையெல்லாம் விட்டுற மாட்டாரு. ஏன்னா கிறிஸ்து இயேசு எப்படியா இருக்கிறாரோ அப்படியா நீ இருக்கிற. அப்போ கிறிஸ்து எப்படியா இருந்தாரோ இந்த உலகத்துல அப்படியா நாம் இருக்கிறோமா? அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அவரை போலவே அவர் ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய டிஎன்ஏல நம்ம வாழ்றோம். அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது கூட முட்டி போட்டு கப 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 கபன்னு ஒருத்தருக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணல, பேசினார். ஒருத்தன் பார்க்கணும்னு கேட்குறான், உன் விசுவாசம் ஒன்று ரச்சித்தது, நீ பார்ப்ப போ அப்படின்றார். மண் எடுத்து உருவாக்குறார். எச்ச துப்பி மண்ணை போட்டு பிசைஞ்சி கண் இல்லாதவனை பிறவிலேருந்து இல்லாதவனை உருவாக்குறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இங்க இருக்கிறோம். யாரோ போல இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை போல. அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் அவரை மாதிரி நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ அவரை மாதிரி அவர் எப்படி இந்த உலகத்தை ஒரு சூழ்நிலையை ஜீசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? அவர்கிட்ட வர ப்ராப்ளம் எல்லாம் சால்வ்டு, அங்க வர எல்லா வியாதி சுகமாகுது, இருள்கள் நீங்குது. அவர் சொல்றார், நானே வெளிச்சம். அதுக்கப்புறம் சொல்றார், நீயே வெளிச்சம்ன்றார். அப்ப மற்றவங்களுக்கும் உனக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அப்ப எதை பேசணும்? தேவனுடைய வார்த்தையை பேசணும். அவருடைய சாயல்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரூபத்துல அவருடைய ஷேப்ல நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பிடித்த மாதிரி அவர் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். அப்போ தேவன் இந்த உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமா காணப்படுதா? கடன் பிரச்சனை இல்லை, தொல்லைகள்ல, வேதனைகள்ல, கவலைகள்ல, பிள்ளைகள்னால வீடு குழம்பி கிடக்குதா? குடும்பத்தினால குழம்பி கிடக்குதா? கணவர் மனைவினால குழம்பி கிடக்குதா? கர்த்தர் சொல்றாரு, எதை பேசணுமோ அதை பேசு. இயேசுவின் நாமத்துல வீட்டில் சமாதானம் இல்லையா? இயேசுவின் நாமத்துல இந்த வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும். என் வீட்டில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசு எனக்காக சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யம் வரட்டும். எல்லா பண தேவைகள் இயேசுவின் நாமத்துல சந்திக்கப்படட்டும். அதை பேசுங்க. எது தேவை அதை பேசுங்க. அப்ப பேசும்போது அதை அடைவீங்க, அதை நோக்கி போவீங்க. அதுக்கான ரீசோர்ஸஸ் காட் ஓபன் பண்ணுவாரு. ஆனா தேவையில்லாததை பேசுறீங்க. இங்க இருந்தா என் வாழ்க்கை அழிஞ்சிடும், அங்க இருந்தா என் வாழ்க்கை போயிடும், இது போயிடும், அது போயிடும்னா போயிடும். நீங்க பயப்படுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அவ்வளவா நேசிக்கிறார். அவருடைய இமேஜ்ல உன்னை படைச்சிருக்கிறார். நீ எதை பேசுற அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். அதை தான் அவர் தீர்மானித்திருக்கிறார்.
ஆனால் சில நேரத்தில் அவர் கிருபையை எதை தேவை அதை பேசு. எது வேணும் அது பேசு. ஐஸ்வர்யம் வேணுமா ஐஸ்வர்யத்தை பேசு. தொடர்ந்து நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதை பேச பேச நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஸோ திஸ் இஸ் யோர் டே. சேஞ்ச் யோர் டாக். உங்களுடைய வார்த்தைகளை மாற்றுங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க, நோயின்னு சொல்லாதீங்க, இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, let the weak say I'm strong, let the poor say I'm rich. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக இருக்கலாம், பேசு. நீ பேச ஆரம்பிக்கும் போது ஒன்று உருவாக ஆரம்பிக்கும். நீ அதை பிரவேசிப்ப, நீ உன் கண்ணால் பார்ப்ப. ஏன்னா நீ யாருடைய சாயல்னா தேவனுடைய சாயல். அவருடைய உன்னதமான இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. அப்ப தேவனுடைய பிள்ளைங்க, தேவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தாரோ நம்ம வாழ்க்கையை அவருடைய வார்த்தைகளை வைத்து படைக்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்க, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற உங்ககிட்ட ஆன்சரை வச்சிருக்கிற என்ன? வேதத்தை படித்து வேதத்தை தியானித்து அந்த வார்த்தையை பேசட்டும். ஜோஷுவா கிட்ட சொல்லும் போது சொல்ற, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுரா. ஹல்லேலூயா. உன் வாயை விட்டு அப்ப வார்த்தையை பேசு. தேவனுடைய வார்த்தையை பேச 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 உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நீங்க காணுவீங்க, ஆச்சரியத்தை காணுவீங்க. Let the weak say I'm strong என்றார். Let the poor say I'm rich என்றார். நம்ம தேவர்களா இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுறோமோ இதை அறியணும். பாருங்க, நான் தேவர்களா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனா இருக்கிறேன். அவர் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் மனைவியோடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துடைய வாழ்க்கையில நான் பேச போறேன் அப்படின்றத பேசணும். நல்லதே பேசுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. மகன், நீ நல்லா இருக்க போற. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கடன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வியாதி. நம்மளுக்கு நல்லதே நடக்க போகுது, நம்மளுக்கு ஜெயத்தை கடவுள் கொடுக்க போறார். நான் அவருடைய பிள்ளை, உன்னதமான தேவனுடைய பிள்ளை, என்ன நேசிக்கிறதுனால குமாரனே கொடுத்தவர், மற்ற எல்லாத்தையும் எப்படி தராது இருப்பார்? நிச்சயமா தருவார் அப்படின்னு பேசணும். வாழ்க்கையே போயிடுச்சு, அவள் தான் இன்னைக்கு மேல, இதுக்கு மேல அவள் தான் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, போயிடுச்சுன்னு பேச பேச எல்லாம் போயிடும். போயிடுச்சு தான், ஏதோ ஒன்று போயிடுச்சு. நீங்க சொல்லணும், இதை காட்டிலும் கர்த்தர் பெருசா செய்ய போறார், எனக்கு நன்மையை செய்ய போகிறார். இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஐயோ போயிடுச்சு அப்படி இல்லை. இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சா கர்த்தர் பெஸ்ட் டோரை வச்சிருக்கிறார். ஒரு டோர் க்ளோஸ்னா கர்த்தர்னால 1000 டோரை உனக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியுங்க, ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில மிக அதிசயமான, மிக ஆச்சரியமான வாழ்க்கைகளை அவர் செய்ய விரும்புகிறார். The more you know the word, then you will have faith to speak. பைபிள் சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையினால் பேசினேன். அப்ப நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை நாசமா போயிடும் நான் விசுவாசிக்கிறீங்க, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நான் விசுவாசிக்கிறீங்க. ஒரு சின்ன பிரச்சனையில், ஒரு சின்ன போராட்டத்தில், அவ்வளோதான், ஓ அப்போ முடிஞ்சிச்சு. இல்லை 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 இல்லை, எதை விசுவாசி? அப்போ விசுவாசம் எப்படிங்க வரும்? கேள்வினால வரும், கேட்கறதுனால வரும். அப்போ எதை கேட்கணும்? தினம் மேலே உட்காந்துங்கன்னு நியூஸுங்களை பார்த்துக்கின்னு, இல்லை அவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கை போயிடுச்சு, அந்த ஊழியக்கார வாழ்க்கை போச்சு, அந்த படிப்பில் அவங்க நாசமாக போயிட்டாங்க, இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, அதை கேட்கக்கூடாதுங்க. பைபிள் சொல்லப்படுற அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நீங்கள் கேட்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தின்னு இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை மாறுது, என் கடன் மாறுது, என் சூப்பர் நேச்சுரலான கர்த்தர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் 5 அப்பம் 2 மீனை மாற்றின கர்த்தர், நோய்களை சுகமாக்கின கர்த்தர், மீன் வயிற்றிலிருந்து கோல்டு காயினை வர வைத்த கர்த்தர், என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்வார் அப்படின்னு நம்பணும். ஆர் யூ பிலீவிங் ஃபார்? நீங்க நம்புறீங்களா? அப்ப நீங்க நம்புறீங்கன்னா அதை பேசுங்க. நான் நம்புறேன் தான், ஆனா அப்படின்னு போகும்பொழுது நீங்க அதுல விசுவாசமா இல்லைங்க. விவசாயத்துக்கு மழை வரலன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டரை நிலத்துக்கிட்ட கொண்டு போயிருக்கிறாரு. உடனே ஒரு சின்ன பையன் கொடையோட போயிருக்கிறான். என்னடா தம்பி கொடை எடுத்துன்னு வந்துட்டுக்கிறான்னா, பாஸ்டர் ப்ரேயர் பண்ணுவார்ல, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே மழை கீழே வந்துச்சுன்னா அப்படின்றான். அதுக்கு தான் கொடை எடுத்துன்னு வந்து. விசுவாசம், விசுவாசத்தினால கிரியைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இதுதான் அது. விசுவாசிக்கிறவன் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பான்,
எல்லாத்துக்குமே ரெடியா இருப்பாங்க. விசுவாசிக்கிறவன் ரெடியா இருப்பான். ஐயோ நடக்குமா நடக்கான்னு தெரியலையே, என்கிட்ட ஒன்றும் இல்லையே, நான் அது பண்ணலையே, இது பண்ணலையே, இது செய்யலையே, என் வாழ்க்கையில் நான் அது பண்ணல, ஐயோ நான் எப்படி முன்னேற போறேன், நான் எப்படி வாழ போறேன், அந்த சந்தேகம் வேண்டாம். ஏன் சந்தேகம் வேண்டாம்? நான் கர்த்தருடைய சாயல்ல இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் சொன்னா அது நிறைவேறும். அந்த ஒரு சாயல்ல படைக்கப்பட்டுட்டு அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே தேவர்களா இருக்கிறோம், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம தேவர்களா இருக்கிறோம். அப்ப தேவர்களா இருக்கிற நாம் தேவன் எப்படி இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ அப்படி நம்ம வாழ்க்கையை, நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பேசும்போது அது சிருஷ்டிக்கப்படும். கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பிழந்து போய் சமுத்திரத்தில் விழுனா அது கேட்கும் ஆண்டவர் சொல்றார். அத்திமரத்தை பார்த்து பட்டுப்போ அப்படின்னு சொன்னாரு, போயிடுச்சு விசுவாசத்தில். அதனால தான் சொல்றாரு, பற்றுப்போன்னு சொன்னோடனே ஒருத்தன் வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாயா, கடுகளவு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தால் மலையே நீ சரிச்சிருவேன்றார். எங்க விசுவாசம் இருக்கு? எதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க யாரு? அனாதிகளா? இல்ல, உன்னதமான தேவனுடைய பிள்ளை. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க. ஐயோ அந்த பாவத்தினால தான் எனக்கு இப்படி வந்துட்டுக்குது, ஐயோ என் வாழ்க்கை நாசமா போகுது. இல்லை இல்லை இல்லை, அது இல்லை வாழ்க்கைங்க. ஸ்பீக் அகெயின்ஸ்ட் யுவர் சிச்சுவேஷன்ஸ். உங்ககிட்ட ₹1 பாருங்க, தேவன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணல. ஒழுங்கின்மை வெறுமையா இருந்துச்சு, இருள் சூழ்ந்துச்சு, வெளிச்சோன்னு சொன்னாரு, வந்துச்சு. அவரு ஆண்டவர்ப்பா, நீ அவரோட பிள்ளைப்பா. இயேசு கூட சொன்னாரு, நான் செய்ததையும் செய்வான். விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், நான் செய்யாத பெரிய காரியத்தை அவன் செய்வான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு பைபிள் சொல்லுது. தேவன் வந்தோன்னு ஒருத்தருடைய பெர்ஃபெக்ஷனை, ஒழுக்கத்தை, கேரக்டரை பார்த்து பிளஸ் பண்ணலங்க, ஒருத்தருடைய விசுவாசத்தை பார்த்தாரு. பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் நான் சுகமாவன்ட்டு ஆம்பளைங்களெல்லாம் இச்சுன்னு போய் அவர் துணியை தொட்டா ஏமாந்தே போகல. நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பி நீ வாயில சொல்லிட்டு போகும்போது நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. உனக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஏன்னா நீ அவரை நம்பி சொல்ற, நீ ஏன்னா அவர் மேல கான்ஃபிடென்ட்டா இருக்கிற. நான் சொன்னா நடக்கும், ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளை? நான் அவருடைய பிள்ளை, அவருடைய நீதி உடையவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப இயேசு சொன்னா நடக்குது. இயேசு தொடுதல் ஆசீர்வாதமாவது, விடுதலை ஆகுது. என் வாழ்க்கை மாறணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசு எப்படியா பரலோகத்தில் இருக்கிறாரோ நாம் அப்படியா இந்த உலகத்தில் இருக்கிறோமா? As Jesus is, so are we in this world. இந்த உலகத்துல அவரை போலவே இருக்கிறோம். அவர் எல்லாத்தையும் மாத்தினார். அதே மாதிரி உன்னாலே உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் இந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு. தேவன் உங்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை தியானிக்க தியானிக்க அதை பேசணும். சிச்சுவேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா, உனக்கு விரோதமா யாருன்னா பேசும்போது, உனக்கு அகெயின்ஸ்டா யாருன்னா வரும்போது, உங்க சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்க அதுக்கு விரோதமா பேசணும், தவிர அதுக்கு பயந்துன்னு ஓடக்கூடாது. அதுக்கு அகெயின்ஸ்டா பேசணும். வியாதி வருதா, கிறிஸ்து இயேசுவை போல நான் இருக்கிற, இது எனக்கு அதிகாரம் இல்லை, இயேசுவை நாமத்துல போ. இன்னைக்கு சாத்தானு ஏதோ ஒரு தூக்கத்துல கனவு வந்துட்டா கூட பயந்துன்னு உட்காந்துக்கிறோம்ல. எதுக்கு உட்காந்துக்கிறோம்? விசுவாசம் இல்லை, நம் யாருன்ற ஐடென்டிட்டி தெரில. ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சும்மாவே இருக்கவே முடியாது. நம்புறீங்களா? நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. ஏன்? பைபிள் சொல்லுது, சத்ரு வரும்போது அவனுக்கு எதிர்த்து நில்லு, அவனை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்துல போ அப்படின்னு பேசு. இயேசுவின் நாமத்துல தரித்திரமே போ, இயேசுவின் நாமத்துல நோய்களை போ பேசணும். இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கணும். பிறவிலிருந்து ஊனமற்றவன், அலங்காரம் பண்ணப்பட்ட வாசலுக்கு முன்பதா பிச்சை எடுத்துன்னு இருக்கிறவன், பேதுரு யோவானா போறாங்க. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லை, ஆனா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்ற, எழுந்த நடன்னு கையை பூச்சி தூக்கி விட்டாங்க. பிறவிலிருந்தே ஊனமற்றவனா வந்தவன் அன்றைக்கு அவனுடைய கால்கள் பலன் கொண்டு உருவாக வேண்டியதெல்லாம் உருவாகி அன்னைக்கு நின்று அது வரைக்கும் கண்ணால பார்த்த அந்த அலங்கார வாசலுக்குள்ள அன்றைக்கு பிரவேசித்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பேசுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறார். அவர் நாமத்தை உச்சரிப்பீங்கன்னா, அவர் நாமத்தை பயன்படுத்துவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஐஸ்வர்யம், இல்லாத நன்மைகள், இல்லாதவைகளை உருவாக்க முடியும். அவர் சொல்றார், இல்லாதவைகளிலிருந்து கர்த்தர் உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறது இல்லதான், ஆனா இருக்கிற மாதிரியே அழைப்பாராம். அப்ப அது இருக்கிறதா மாறிடும். யூ ஷுட் ஹேவ் ஃபெய்த்.
ஸ்பீக் வாட் யூ ஆர் பிலீவிங். ஆண்டவர் ஒரு வார்த்தையை படிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, 3 hour 4 hour ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை. பிரச்சனை டைமில் என்னங்க பண்ணுறீங்க? பயந்து போய் விழுறீங்களா? அப்போது விசுவாசத்தில் சோர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஐயா முதல்ல பார்க்கணும் இரு அப்படின்னாங்கன்னா, கர்த்தர் செய்வார், நான் அதை எதிர்நோக்கி போவேன். எனக்கு நன்மையானதை வச்சிருக்கிறார், எனக்கு தீமையை ஆண்டவர் வைக்கல, நன்மையானதை வச்சிருக்கிறார், அந்த நன்மையை எனக்கு வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது உங்களுடைய நாள். தொடர்ந்து ஒரு நாளை எங்களோடு கூட இணைங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி. நாங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும், அவாந்திர வேலைகள் ஆறுகளாய் மாறட்டும். என் தேவன், இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடட்டும். இருள் சூழ்ந்திருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, இனி நாங்கள் தேவையில்லாததை பேசாமல் உம்முடைய வார்த்தையை பேசுகிறோம். அந்த வார்த்தைகளை பேசும்போது அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த வல்லமைகளை நீர்